ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். சங்கீதம் 136 வசனம் 4. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை பார்க்கிறோம். பெரிய அதிசயம் யார் செய்ய முடியும்? பெரிய காரியத்தை யார் செய்ய முடியும்? மனுஷனுக்கு ஆண்டவர் அநேக காரியங்களை செய்யும்படியாக அவனுக்கு வல்லமை கொடுத்திருக்கிறார். சில காரியங்களை செய்வதற்கு அவனுக்கு வல்லமை இருக்குது. சில காரியங்களை செய்வதற்கு அவனுக்கு ஆண்டவர் பவர் கொடுத்திருக்கிறார். அவன் சில காரியங்கள் அவனை செய்ய முடியும். சர்டன் லிமிட் இருக்குது. அந்த லிமிட்டுக்குள்ளே அவனுக்கு செய்ய காரியங்களை செய்ய அவனுக்கு முடியும். அதை எல்லை மீறினால் அவனுக்கு அது ஆபத்தாக முடியும். தேவன் கொடுத்த பாதையை விட்டு, தேவன் கொடுத்த அளவுகோட்டை விட்டு அதிகமாக செய்யணும் என்று சொல்லி மனுஷன் செய்ய ஆரம்பிக்கிற பொழுது விழுந்து விடுகிறான். அது அவனுக்கு ஆபத்தாக முடிகிறது. ஆகவே தேவன் அதிசயங்களை செய்கிறார். ஆனால் மனுஷனை மூலமாகவும் அதிசயங்களை செய்ய வைக்கிறார். தேவன் அற்புதம் செய்கிறார், மனுஷன் மூலமாகவும் அற்புதம் செய்ய வைக்கிறார். இயேசு கிறிஸ்து மரித்தவனை எழுப்பினார். அதே போல் ஊழியக்காரர்கள் இன்றைக்கு ஆண்டவர் அநேகர் மூலமாய் மரித்தவர்கள் எழுப்புகிறார். ஆனால் இங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, பெரிய அதிசயங்களை, த கிரேட்டஸ்ட் ஒண்டர், பெரிய அதிசயம், பெரிய அற்புதம், பெரிய அதிசயம். நம்முடைய ஆண்டவர் ஒரு சாதாரண ஆண்டவர் கிடையாது. அவர் பெரிய ஆண்டவர், பெரிய தேவன். ஆகவே தான் அவரால் பெரிய காரியங்களை செய்ய முடியுது, பெரிய அதிசயங்களை செய்ய முடிகிறது, பெரிய அதிசயங்களை செய்ய முடிகிறது. மனுஷன் மூலமாக செஞ்சாலும் அவர் தான் செய்கிறாரு. இயேசு கிறிஸ்து மூலமாக செய்தாலும் தேவன் தான் செய்கிறார். ஆகவே தேவன் இயேசு கிறிஸ்துக்கு எந்த அளவுக்கு மகிமை கொடுத்து இந்த உலகத்தில் பயன்படுத்தினாரோ, எவ்வளோ வல்லமை கொடுத்து உலகத்தில் பயன்படுத்தினாரோ, அதே போல் மனுஷனுக்கும் வல்லமை கொடுத்து பயன்படுத்த தேவன் விரும்புகிறார். இயேசுவுக்கும் மனுஷனுக்கும் ஆண்டவர் ஒரு நாளும் பார்ஷாலிட்டி பார்த்தே இல்லை. நீ இதை செய்ய, இயேசு கிறிஸ்துவால் இவ்வளோ தான் லிமிட் செய்ய முடியும், மனுஷன் இவ்வளோ தான் செய்ய முடியும்னு சொல்லி ஒரு பொழுதும் தேவன் தம்முடைய வல்லமை குறைத்து வைக்கவில்லை. பெரிய அதிசயங்களை, பெரிய அதிசயங்களை. ஆனால் இங்கே பார்க்குறோம், மனுஷன் அதிசயத்தை செய்ய முடியும். பெரிய அதிசயம் என்பது என்ன? தேவன் பெரிய அதிசயங்களை செய்கிறார் என்று சொன்னால் அதில் ஒன்று, தன்னுடைய குமாரனாக இயேசு இந்த பூமிக்கு அனுப்பினார். அதுதான் பெரிய அதிசயம். உலகத்தில் இருக்கிற அதிசயங்களிலே மிகப்பெரிய அதிசயம் செங்கடலை பிளந்ததாக இருக்கலாம், ஆனால் அது அல்ல. யோர்தானை கடந்து போனதாக இருக்கலாம், அது அல்ல. பெரிய அதிசயம் என்னவென்று சொன்னால், தேவன் ஒருவராய் செய்த பெரிய அதிசயம், தன் குமாரனை இயேசு இந்த பூமிக்கு அனுப்பி இந்த உலகத்தின் பாவங்களுக்கு மீட்பை கொடுக்கும்படியாக விரும்பினார். அதுதான் பெரிய அதிசயம். அதை தேவன் தான் செய்ய முடியும், அதை மனுஷன் செய்ய முடியாது. ஆகவே பெரிய அதிசயங்களை செய்தவரை துதியுங்கள் என்று சொன்னால், மனுஷனால் செய்ய முடியாததை தேவன் செய்தார். மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும், மனுஷனால் ஆகாதது தேவனால் ஆகும். மனுஷனால் எது முடியலையோ அதை தேவன் செய்ய முடியும். ஆகவே தான் நம்ம ஜெபிக்கிற பொழுது, ஆண்டவரே இதெல்லாம் முடியல, நீங்கள் செய்யுங்க, இயேசுவின் நாமத்தில் பிதாவே என்று சொன்னால், இயேசுவே உங்கள் நாமத்தினால பிதாக்கிட்ட கேட்குறேன், எனக்கு இது வேணும், என்னால் செய்ய முடியாதுன்னு அறிஞ்சிருக்கிறேன். மருந்து மாத்திரைனால வியாதிகள் குணமடைய முடியாது. மருந்து மாத்திரைக்கெல்லாம் ஒரு லிமிட் இருக்குது. ஆகவே அதற்கு மேலே ஒரு வல்லமை இருக்கிறது. அதுதான் வல்லமையின் ஆவியானவர். அவர் தான் ஆண்டவராகிய தேவன். அவர் வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்தவர். அவர் பெரிய அதிசயங்களை செய்கிறவர். மருத்துவர்கள் சில நோய்களை குணமாக்கலாம், சிலது குணமாக்க முடியாது. ஆனால் தேவன் எல்லா நோய்களையும் குணமாக்க முடியும். எல்லா பிரச்சனையும் மாற்ற முடியும். மனுஷன் சில பிரச்சனையை மாற்றுவான், கோர்ட் கேஸ்லாம் சில பிரச்சனையை மாற்றும். ஆனால் தேவன் மாத்திரமே முழு பிரச்சனையை மாற்ற முடியும். ஆகவே மனுஷனை காற்றிலும் தேவனுக்கு மிகப்பெரிய வல்லமை. ஆகவே தான் பெரிய அதிசயங்களை செய்கிறவர், பெரிய காரியங்களை செய்கிறவர், பெரிய நன்மை செய்கிறவர், பெரிய உதவி செய்கிறவர் அவர் மாத்திரம் செய்ய முடியும். ஆகவே தான் அவரை சார்ந்து வாழுகிறோம். அவரை சார்ந்து வாழ்கிற நமக்கு அவர் மிகப்பெரிய அதிசயங்களை செய்ய முடியும். மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே நான் தேவனை நம்பி சார்ந்து போகிற பொழுது அவர் நமக்கு எல்லாம் செய்ய வல்லவர், நமக்கு எல்லாம் செய்து முடிக்கிறவர், நமக்கு எல்லாம் செய்து ஆக பண்ணுகிறவர், கூடாதவைகளை கூடும்படியாக செய்ய பண்ணுகிறவர், ஆகாதவைகளை ஆகும்படியாக செய்து முடிக்க பண்ணுகிறவர். ஆகவே அவரோடு கூட கடந்து போகிற பொழுது அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே செய்ய முடிக்கிற காரியங்களை செய்து முடிப்பார். ஆகவே நாம் எதற்கு கவலைப்படாமல் முன்னேறி செல்லுவோம். அவர் நம்மோடு கூட தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே இது முடியலையே, இதை மருத்துவர் கைவிட்டாங்களே, மனுஷன் கைவிட்டாங்களே சொல்லி யோசிக்கலாம். ஆனால் தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வரியமுள்ளவர் ஆகி பெரிய அதிசயங்களை உங்களுக்கு எனக்கும் அவர் செய்ய வல்லமுள்ள தேவனாய் காணப்படுகிறார். ஊழியத்தில் ஆத்மாக்களை பெருக முடியும், நன்மைகளை செய்ய முடியும், உதவிகளை செய்ய முடியும். அவரால் இன்றி இந்த பூமிக்கு ரட்சிப்பு கிடையாது. பெரிய அதிசயம் என்பது மனுஷன் ரட்சிக்கப்பட வைப்பது தான். இது மனுஷனால் கூடாது, தேவனால் கூட. அவர் ரட்சிப்பு
கொடுக்க முடியும். எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. ஆகவே அவர் வந்து இந்த பூமியில் மிகப்பெரிய வெளிச்சத்தை ஒரு மனுஷனுக்குள்ளே கொடுத்திருக்கிறார். அதை செயல்படுத்துவதும் தேவன்தான். ஆகவே நீங்கள் நானும் முன்னேறி போகிற பொழுது இந்த பூமி வெளிச்சத்துக்குள்ளாய் மாறும். இந்த பூமி சந்தோஷமாய் மாறும். பெரிய அதிசயம் நம்முடைய தேவன் இன்னும் செய்வாராக. நம்மையும் நம்முடைய குடும்பத்தை ஊழியத்தை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். பரிசுத்தபிதாவே, நாளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். கேட்ட வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. நீ என்னுடைய வாழ்க்கையில், எங்கள் பூமியில், எங்களுடைய சபையில், குடும்பத்தில் பெரிய அதிசயங்களை செய்ய போகிறக்காக ஸ்தோத்திரம். நம்முடைய கரத்தில் தாழ்த்து நாமத்தில் பிதாவே. ஆமேன். ஆமேன். யூ வில் பி சக்சீடட்.